ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சர்வைவல் மூவி பார்க்க போகிறோம். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. படம் பேர் நோவா. வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பெயினில் வார் நடந்துட்டு இருக்கிறதால அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே ஐர்லாண்டுக்கு போகலான்னு பார்க்குறாங்க. இவங்க கூட நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினும் போகிறாங்க. அங்கே எப்படி போகிறாங்கன்னா, அங்கே இருக்க புரோக்கர்ஸ் கிட்ட நிறைய பணம் கொடுத்து இல்லீகலாக இந்த நாட்டை விட்டு கண்டெய்னர் மூலியமாக போக ட்ரை பண்ணுறாங்க. இவங்க கூட இன்னும் சில ஃபேமிலிஸும் அந்த கண்டெய்னர்லேயே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால நம்ம ஹீரோவை நல்லா பார்த்துக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம பொண்ணு மட்டும் ஹீரோட இருந்தால் அவளையே நம்ம கூப்பிட்டு போயிருக்கலான்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னா, அவங்க பொண்ணு வார் நடக்கும்போது சுட்டுடுவாங்க. அவங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக கண்டெய்னர் போகுது, ஸ்டாப் ஆகிடுது. இவங்க மிலிட்ரி வந்துடுச்சுன்னு பயந்துருவாங்க. பார்த்தா இவங்கள மாதிரி இன்னும் நிறைய மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஏறும்போது நம்ம ஹீரோ வெளியே விழுந்துருவாரு. அவரை பிடிச்சி வேற கண்டெய்னரில் போட்டுருவாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஃபோன் மூலியமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சடனாக அங்கே மிலிட்ரி வந்துடும். கண்டெய்னரை ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஓப்பன் பண்ணும்போது உள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டெய்னர் உள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும், அதுக்குள்ளே ஒளிஞ்சுப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மிலிட்ரி சீஃப் மக்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பேசுவான். யாராச்சும் இருந்தால் வந்துடுங்க, நான் உங்களை விட்டுறேன், இல்லைன்னா எல்லாரையும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பெரிய பாக்ஸ் மேலே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. மக்கள் அவங்க சொல்கிறத நம்பி டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாரையும் சாவடிச்சிடுவோம். அங்கே இருக்க குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருமே செத்துருவாங்க, நம்ம ஹீரோயினை தவிர. அதே சமயத்தில் பின்னாடி இன்னொரு கண்டெய்னர் வரும், அதுலேயும் எல்லாரையும் சாவடிச்சிடுவாங்க. அவளோட ஹஸ்பண்ட் கால் பண்ணிகிட்டே இருப்பாள். அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். அவனையும் சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பாள். அப்புறம் அவள் இருந்த கண்டெய்னரை தூக்கி ஒரு பெரிய ஷிப் மேலே வச்சுடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவள் விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கா. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவள் கூட வந்தவங்களோட பேக் அவகிட்ட தான் இருக்குன்ட்டு. அதில் என்ன திங்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கா. அவள் இருந்து ஷிப்பும் ஸ்டார்ட் ஆகிடுது. அது போயிட்டே இருக்கும் போதும் ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்குது. அந்த ஷிப்ல இருந்த எல்லா கண்டெய்னர்ஸும் கீழே விழுந்துட்டு இருக்கும். அதுல ஹீரோயின் மயங்கிடுவாங்க. அப்புறம் எழுந்து அதுல இருந்த ஒரு ஓட்ட வழியா பார்க்கும்போது அவங்க இருந்த கண்டெய்னர் ஒரு நடுக்கடல்ல மாட்டிட்டு இருக்கும். எல்லா கண்டெய்னர்ஸும் கடல்ல இருக்கும். சிலது முழுகிற ஸ்டேஜில் இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்க ஃபோனை தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்க ஃபோன் ஆல்ரெடி உடஞ்சி டச் போயிட்டு இருக்கும். அவங்க கூட வந்து அவங்களோட பேக் இருக்குல்ல, அதில் ஒரு ஃபோன் இருந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. அதை ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்ட் கேட்குறது. அவள் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அவகிட்ட இருக்க கத்தி எடுத்து சூசைட் பண்ணிக்க பார்க்குறான். அப்புறம் அவன் குழந்தைய பற்றி யோசிக்கிறான். அந்த குழந்தைக்காக வச்சு நம்ம உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறான். அப்புறம் அங்கே இருக்க பெரிய பாக்ஸில் ஃபுட் எதுனா இருக்கான்னு பார்க்குறா. பார்த்தா அதில் டிவி, ஹெட்செட், டபர்வேர் பாக்ஸ் தான் கிடைக்குது. கண்டெய்னரில் தண்ணியும் வந்துடுது. ஸோ அவள் டபர்வேர் பாக்ஸ் இருக்க ரப்பரை எடுத்து தண்ணி வர மூட்டையில் அடைச்சிடுறா. டிவி பாக்ஸ் இருக்க டியூபை யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் வெளியே ஊற்றிடுறா. அப்புறம் அவகிட்ட இருக்க ஒரு டேப்பை Day 1, Day 2, Day 3ன்னு சொல்லிட்டு டேப்பை கண்டெய்னரில் ஒட்டிடுறா. ஸோ இப்படியே அவள் போயிட்டே இருக்க, இவகிட்ட இருந்த டச் போன ஃபோனோட சிம்மை எடுத்து பட்டன் ஃபோனில் மாற்றிடுறா. அப்போ சடனாக ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு. இவன் நீ நல்லா இருக்கியா, எப்படி இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறா. அப்போ அவள் தண்ணியில் மாட்டிகிட்டு இருக்கதை சொல்கிறா. ஹீரோவும் போலீஸ்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் காப்பாற்றிடுன்னு சொல்லுவார். அப்புறம் அவளுக்கு டெலிவரி பெயின் வருது. கடலில் புயல் வந்ததால் தண்ணி எல்லாம் கண்டெய்னருக்குள்ளே வருது. கண்டெய்னர் ஃபுல்லாக ஒரே ஆடிட்டே இருக்குது. ஒரு வழி குழந்தையும் நல்லபடியாக பிறக்குது. இப்போ முன்ன மாதிரி இல்லை, தண்ணி வர வர ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இவகிட்ட இருந்த ஃபுட், வாட்டர் எல்லாமே காலி ஆயிடுது. அப்போதான் இவகிட்ட இருக்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு டாப்பை ஓப்பன் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். அது கொஞ்ச நேரத்துலேயே சார்ஜ் இல்லாமல் ஸ்டாப் ஆயிடுது. கீழே இறங்கி வந்து கோவத்தில் எல்லா பொருளையும் உடச்சி தூக்கி போடுறா. அப்போதான் பார்க்குறா அதில் ஒரு கத்தி இருக்குது. அதை வச்சு ட்ரை பண்ணும்போது பாதிலையும் உடஞ்சிடுது. கோவத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிடுறா. ஃபுட் இல்லாமல், வாட்டர் இல்லாமல் ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிடுறா. அவள் ஏற்கனவே போட்ட ட்ரில் மூலியமா மழை தண்ணியெல்லாம் உள்ள வருது. கீழே டப்பா வச்சு அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கிறா. அவகிட்ட இருந்த ஒரு பெல்ட் மூலியமா டாப் ஓப்பன் பண்ணிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போறா. அவளை சுற்றி ஃபுல்லாவே தண்ணியா இருக்கு. மேலே பார்த்தா ஒரு ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு யோசனை வருது, டிவி கண்ணாடியை உடைச்சு அந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டலான்ட்டு. சரி, எப்படியோ கீழே போகலான்னு போகும்போது அங்க இருந்த கம்பி அவத்தோடய கிழிச்சிடுது. அவ எப்படியோ அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிடுறா. அவகிட்ட இருந்த திங்ஸ் வச்சு அவ ஸ்டிச் பண்ணிக்கிறா. அவகிட்ட இருக்க ஹெட்செட்டை பாக்குறா. அந்த ஒயரை வச்சு ஒரு மீன் வேலையை ரெடி பண்றா. மீன் பிடிச்சு சாப்பிட்றா. அப்புறம் அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதுல அவன் நமக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுறா. ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு, அவங்க கூட இந்த டைம்ல இருக்க முடியலன்ட்டு. அவரும் சொல்றாரு, மிலிட்ரிக்கு என்ன சுட்டுட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் செத்துருவேன்ட்டு. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துலயே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. இவ ரொம்ப அழுதுட்டே இருக்கா. அப்படியே Day 26 வரைக்கும் வந்துடுது. கண்டெய்னர் ஃபுல்லாவே தண்ணியால நிரம்பிடுச்சு.
இவ அந்த டாப்லயே குழந்தைய வச்சுட்டு இருக்கா. அப்போ அவ பொண்ணோட போட்டோ கீழே கண்டெய்னர்ல முழுகிடுது. அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கண்டெய்னர் அப்படியே தண்ணிக்குள்ள முழுகும் போது எப்படியே தப்பிச்சு வந்துடுறா. குழந்தையும் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போயிடுது. அப்புறம் அவ எப்படியோ அந்த குழந்தையும் காப்பாத்திடுவா. அந்த குழந்தையோட பாக்ஸ்ல ஒரு துணியை கட்டிட்டு இன்னொரு முனையில அவ காலை கட்டிக்கிறா. அப்படியே காலையில விடியுது. கொஞ்ச நேரத்துல அவளும் மயக்க போட்டு விழுந்துடுறா. அப்படியே ஒரு மீன்பிடி கப்பல் வந்து அந்த குழந்தையை காப்பாத்துறாங்க. அவங்க கொஞ்ச நேரத்துல தான் நோட் பண்றாங்க அங்க ஒரு துணி ஆல்ரெடி கட்டி இருக்கிறது. அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கி அவளை பம்ப் பண்ணி தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து அவளையும் சேவ் பண்ணிடுறாங்க. இப்போ 2 பேருமே பொழைச்சிடுறாங்க. ஸோ இதோட கதை முடிஞ்சது. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.